கோவை கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிமுக வேட்பாளர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி, அதிமுக வேட்பாளராக மாவட்ட செயலாளர் அம்மன் கே. அர்ச்சுனன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் அம்மன் கே. அர்ச்சுனன் மற்றும் நிர்வாகிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இன்று வந்தனர். பின்னர் அவர்கள் ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டணிக் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் கடந்த சில நாட்களாக கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அதை தடுக்க வலியுறுத்தி மனுக்கள் அளித்தாலும் மாவட்ட தேர்தல் அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், இதனால் கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வேட்பாளர் அம்மன், அர்ச்சுனன் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் அம்மன் கே. அர்ச்சுனன் கூறும்போது, தமிழகத்தில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்துள்ளன, ஆனால் இதுபோன்ற அராஜகத்தை நான் பார்த்ததே இல்லை. குறிப்பாக தெற்கு தொகுதியில் அடுக்கடுக்கான அட்டூழியங்கள் அரங்கேறி வருகின்றன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை. தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக செயல்படுகிறது. காவல்துறையினரால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பணம் விநியோகிப்பவர்களை நாங்கள் கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்தாலும் தேர்தல் அதிகாரிகள் அவர்களை தப்பவிடுகிறார்கள். கரூரைச் சேர்ந்த 18 பேரை சுயேட்சை வேட்பாளர்களாக தெற்கு தொகுதியில் நிறுத்தியது குழப்பத்தை ஏற்படுத்தத்தான். இன்று இந்த தொகுதி ஒரு கலவர பூமியாக மாறியுள்ளது. தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் அளித்தால் பெரிய அளவில் பணம் பிடித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். அவருக்கு உயிரை விட பணம்தான் முக்கியமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்.